சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ள அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டிடிவி தினகரன் 43வது வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வெற்றி சின்னமாம் தொப்பி சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். செல்லும் இடமெல்லாம் பெருந்திரளான கழக தொண்டர்களும் பெண்களும் சிறப்பான வரவேற்பு அளித்ததுடன் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து அம்மாவின் வேட்பாளர் திரு டிடிவி தினகரனுக்கு தங்கள் பேராதரவை தெரிவித்தனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஆசியுடனும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவின் வாழ்த்துக்களோடும் அஇஅதிமுக அம்மா சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் கழக வேட்பாளராக போட்டியிடும் திரு டிடிவி தினகரன் கடந்த 6 நாட்களாக தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அனல் பறக்கும் பிரச்சாரம் மேற்கொண்டு தொப்பி சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் 7வது நாளான நேற்று ஆர்கே நகர் தொகுதியின் 43வது வட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக தமது இல்லத்தில் இருந்து புறப்பட்ட போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த திரு டிடிவி தினகரன் இடைத்தேர்தலில் தங்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின்படி 57,000 பேருக்கு வீடு கட்டி தரப்படும் என்றும் கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த வெற்றி என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஏனென்றால் இது புரட்சித் தலைவர் இயக்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து 77லிருந்து தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி. இந்த தொகுதியின் வெற்றி என்பது மக்களின் வெற்றி. 57,000 வீடுகள் வேண்டும் என்று அந்த தொகுதியின் மக்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அவரிடம் கொடுக்கப்பட்ட மனுக்களை பரிசீலித்து அதிலிருந்து தான் அந்த திட்டத்தையே நாங்கள் நிதி ஆதாரம், இடம் எல்லாவற்றையும் சரியாக ஆராய்ந்து பிறகு அறிவித்திருக்கிறோம். இதையடுத்து அருள்மிகு தணிகை சுப்பிரமணிய திருக்கோயிலில் வழிபாடு நடத்திய பின்னர் தாண்டவராயன் தெருவில் பிரச்சாரத்தை திரு டிடிவி தினகரன் தொடங்கினார். அப்போது வழி நெடுகிலும் குவிந்த பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திரு டிடிவி தினகரன் திமுகவும் ஓ பன்னீர்செல்வமும் கைகோர்த்து சதித்திட்டம் தீட்டி அஇஅதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்க காரணமாக இருந்ததாக குற்றம் சாட்டினார். அவர்கள் இருவரும் ரகசிய கூட்டாளிகள். கேடி பில்லா கில்லாடி ரங்காம்பாங்கள்ல அது மாதிரி 2 பேருடைய கூட்டணி மக்களுக்கு நன்றாக தெரிகிறது. திமுகவும் அதிமுகவின் துரோகியும் கூட்டணி வைத்து ஆட்சியை கவிழ்க்க பார்த்தார்கள். ஸ்டாலினின் கையாளாக ஓபிஎஸ் செயல்பட்டது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். இரட்டை இலை சின்னத்தை முடக்கி எப்படியாவது ஆர்கே நகர் தொகுதியிலே அம்மா அவர்களின் தொகுதியிலே அம்மா அவர்களின் வேட்பாளர் தோல்வியடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் தீட்டிய சதித்திட்டம்தான் திமுக மதுசூதனனை ஓபிஎஸ்ஸிடம் சொல்லி போட வைத்தார்கள். ஆனால் அவர்களின் சதித்திட்டங்கள் மக்களுக்கு அம்பலமாகி இரட்டை இலையை முடக்கியவர்கள் திரு ஓபிஎஸும் திரு ஸ்டாலின் தான் என்பது இந்த தொகுதி மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டதால், குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதி என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. இந்த தொகுதியில் தோற்றுவிடுவோம் என்கிற பயத்தில் ஒருவருக்கு ஒருவர் ரகசியமாக பேசி வைத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கி வருகிறார்கள். இதுதான் உண்மை. ஓபிஎஸ் திமுக குடும்ப ஆட்சியை சொல்கிறாரா, இல்லை அவரது குடும்ப உறுப்பினரான அவருடைய மகன் ரவீந்திரன் ஸ்டாலினுடைய மர்ம வைத்திருக்கிற தொடர்பு அந்த குடும்ப ஆட்சியை சொல்கிறாரா என்று அவரிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டும். நாங்கள் நிதி நிலைமை, இடம், மனுக்கள் எல்லாவற்றையும் பரிசீலித்து நாங்கள் அம்மா அவர்களிடம் கொடுக்கப்பட்ட மனுக்களை கடந்த 2-3 மாதங்களாக பரிசீலித்து அந்த மனுக்களை எல்லாம் வெரிஃபிகேஷன் செய்து அம்மா அவர்களின் கொடுக்கப்பட்ட மனுக்கள் எவ்வாறு கொடுக்கப்பட்டனவோ அவற்றையெல்லாம் பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் பரிசீலித்து குடிசை மாற்று வாரியம், வீட்டு வசதி வாரியம் மற்றும் பல்வேறு முறைகளிலே நாங்கள் நிதியை திரட்ட இருக்கின்றோம். குடிசை மாற்று வாரியம், ஹவுசிங் போர்டு என்கிற வீட்டு வசதி வாரியத்தில் போதுமான நிதி இருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதி மக்களின் கோரிக்கையான 57,000 வீடுகள் வேண்டும் என்ற கோரிக்கையை நிச்சயம் தேர்தல் முடிந்த பிறகு முதல் எங்களது வேலையே அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவாகத்தான் இருக்கும். தேர்தலில் நான் ஜெயிப்பேங்கிறத ஒத்துக்கிறாரு. ஏன்னா அவருக்கு எப்போ இந்த முதல்வர் பதவியே பார்த்துட்டு காத்துட்டு இருக்காரா, அதனால் அவரோட ஆசை என்று வருகின்ற 4 ஆண்டுகளும்
தமிழகத்தின் முதல்வர் திரு எடப்பாடியார் அவர்கள்தான் என்பதை நான் முதல் நாளே நான் வேட்பாளராக அன்று அறிவிக்கப்பட்ட முதல் நாளே கூறினேன். அதுதான் உண்மை. கணக்கர் தெரு, பிள்ளையார் தெரு, ஆதிதிராவிடர் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். மக்கள் வீடுகளில் இருந்தும் மேல் மாடிகளில் இருந்தும் கழக வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இசைக்கருவிகள் முழங்க நடைபெற்ற பிரச்சாரத்தில் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் வீடு வீடாக மக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். இதையடுத்து குமாளம்மன் தெரு சந்திப்பில் வஉசி நகர் மாதா கோயில் தெருவைச் சேர்ந்த வடிவேல் சித்ரா தம்பதியினரின் ஆண் குழந்தைக்கு ஜெயக்குமார் என பெயர் சூட்டி திரு டிடிவி தினகரன் வாழ்த்தினார். இதேபோல் தண்டையார் நகர் 1வது தெருவைச் சேர்ந்த திரு கலைமணி திருமதி கலையரசி என்ற தம்பதியரின் ஆண் குழந்தைக்கு ஜெயச்சந்திரன் என்று பெயர் சூட்டினார். பின்னர் திரண்டு வந்து பெரும் வரவேற்பு அளித்த மக்கள் மத்தியில் திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். தண்டையார் நகர் 2வது தெருவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டிடிவி தினகரன் அப்பகுதியைச் சேர்ந்த சுதாகரன், ரேகா தம்பதியினரின் ஆண் குழந்தைக்கு ஜெயச்சந்திரன் என்று பெயர் சூட்டினார். இதனைத் தொடர்ந்து சிபி அம்மன் கோயில் தெருவில் வாக்கு சேகரித்த திரு டிடிவி தினகரனுக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து விநாயகபுரம் மற்றும் ஜீவரத்தினம் சாலை பகுதிகளில் நடைப்பயணமாக பிரச்சாரம் மேற்கொண்ட அம்மாவின் வேட்பாளர் திரு டிடிவி தினகரன் பொதுமக்களை சந்தித்து தொப்பி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இப்பகுதியில் மணிகண்டன், கலைவாணி தம்பதியினரின் மகனுக்கு ஜெயச்சந்திரன் எனவும், சரண்ராஜ், உமா மகேஸ்வரி தம்பதியினரின் மகனுக்கு ஜெயசீலன் எனவும் பெயர் சூட்டினார். பின்னர் ஒற்றைவடை தெருவில் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு டிடிவி தினகரன் புனித், கனிமொழி தம்பதியினரின் மகனுக்கு ஜெயச்சந்திரன் என பெயர் சூட்டி மகிழ்ந்தார். தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்ட திரு டிடிவி தினகரன் அப்பகுதியில் உள்ள ஸ்ரீ குந்தாளம்மன் ஆலயத்தில் வழிபாடு நடத்தினார். இதனைத் தொடர்ந்து திடீர் நகர், பாலகிருஷ்ணன் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொப்பி சின்னத்திற்கு திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். செல்லும் இடமெல்லாம் கழக தொண்டர்கள், பெண்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் அம்மாவின் வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து தங்கள் பேராதரவை தெரிவித்தனர்.